நம்மளால முடியுமா முடியாதா இது எல்லாமே டிசைட் பண்ண வேண்டிய ஆள் நாமளா இல்ல நம்மளோட பேரண்ட்ஸா டீச்சர்ஸா இல்லவே இல்ல நம்மளோட பிரெயின் தான். ஸோ இந்த பிரெயினை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா யூஸ் பண்றோமோ, ஸோ பிரெயின் அப்படிங்கிறது இது ஒரு மிஷின் மாதிரி தான். நீ பயங்கரமா போன் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னா, ஸோ அது ஒரு ஒரு கட்டத்துல ஹீட் ஆகி ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்மளோட பிரெயினும் ஹேங் ஆகும். ஸோ இந்த பிரெயின் ஹேங் ஆலதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த படிச்சா கூட வேஸ்டா தான் இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இடைவெளி வேணுமா? ஸோ ஃபோனை எப்படி கண்டினியூஸா யூஸ் பண்ணாம ஒரு சில கேப் விட்டு விட்டு யூஸ் பண்ணுமோ, அந்த மாதிரி தான் நம்ம பிரெயினும் சில ஆக்டிவிட்டீஸும். ஸோ நீங்க ஒரு 1 ஹாரே நீ வந்து டெய்லி படிக்கிறேன்னு வச்சுக்கோவேன். அந்த 1 ஹாருமே ஃபுல்லா படிச்சீங்கன்னா, நம்ம பிரெயின் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்த எனர்ஜி லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் ஆகாது. ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 20 மினிட்ஸ் படிங்க. நடுவுல பிரேக் விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைக்கிளை வச்சு படிச்சோம் அப்படின்னா நாம ஃபுல் எனர்ஜியால படிக்க முடியும் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும். அப்போ பிரேக் முக்கியமா இல்லையா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே இந்த ஷார்ட் எதுவுமே லைக் பண்ணிருங்க.